ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீம்பால் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ட்ரை பண்ணேன். இதை ரொம்ப நாளாக நான் கேட்டு கிடச்சிது, எனக்கு நேற்று கிடச்சிது. ஸோ அதனால தான் நான் இதை மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ என்னோடய ஃபேவரெட் கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே நிறைய சாப்பிட்ருந்தாலும் நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இந்த மில்கில் பண்ணுறது டேஸ்ட்டே வேறு. ஸோ மில்கை ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஏலக்காய், ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம சஞ்சு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஏதாவது டஸ்ட்டு இருந்தாலும், சுகரில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் கூட நமக்கு ஃபில்டர் ஆகி வந்துடும். நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம பண்ணிக்கலாம். நான் கிளாஸஸ்லேயும் பவுல்லையும் போட்டு வச்சுருந்தேன். இது 2 விதமாக பண்ணலாம். குக்கரில் பண்ணலாம், இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் பண்ணலாம். நான் இட்லி பாத்திரத்தில் பண்ணிட்டேன். ஸோ ரெடி ஆகிட்டு இருந்தது. ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நான் எடுத்து பார்த்தா நமக்கு சூப்பரான ஒரு கேக் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருந்தது. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஷாக். நமக்கு இப்படி கிடச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி இந்த பவுல்லையும் எடுத்துட்டேன். கிளாஸஸ்லேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக ஆறட்டோன்னு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அந்த கேக்கு பவுலை எடுக்கிறோம். என்ன ஒரு சர்ப்ரைசிங்னால், எனக்கு கேக் ஷேப்பில் அப்படியே நான் எப்படி போட்டேனோ எனக்கு அந்த மாதிரி கிடச்சிது. இது வாவ், சர்ப்ரைஸாக இருக்கும், அப்படி இப்படி சாஃப்டாக இருக்கும்னு சொல்லி நான் சொல்லுவேன்னு நினச்சா அதுதான் தப்பு. எனக்கு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய ஆப்பு கிடச்சிது. ஸோ நான் ஒரு ஆர்வத்தில் சரி நம்ம கேக் ஷேப்பில் இருக்கே கட் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து கட் பண்ண ஆரம்பித்தா கத்தி உள்ளே போக மாட்டேன்னு சொல்லுது, அடம் பிடிச்சிட்ருக்கு. ஏன்னா நான் என்ன சொதப்பினேன்னு தெரியல, வந்த கேக்கு ரொம்ப ஹார்டாக வந்துருச்சு. நான் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. நீங்கள் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு இதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேன்னு சொல்லி நான் அந்த கேக் பார்த்தீங்களா வெளியே வர மாட்டேன்னு அடம் பிடிக்குது. தொட்டு பார்த்தா ரப்பர் மாதிரி இருந்தது. ஸோ என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆனால் டேஸ்டெல்லாம் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில்